ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிச்சு எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து திருவிழா தான். ஸோ மார்னிங் எனக்கு சில ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வி ஆர் கோயிங் டு திருவிழா. ஸோ 1 வீக்காகவே திருவிழா வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. எங்களால் வந்து போக முடியலை சின்ஸ் வி ஹாவ் ஒர்க். அண்ட் சிவாவுமே வந்து இங்கே ஆன் அண்ட் ஆஃப் திருப்போணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 14 அப்படி தான் இருந்துகிட்ருக்கான். பிகாஸ் இஸ் ஹேவிங் கண்டினியூஸ்லி ஒர்க் இன் மதுரை. ஸோ அம்மா அப்பா எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டே வந்து போய் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ மக்களே. ஆக்சுவலி இப்போ நான் வந்து காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு மொட்டை மாடியில் பெனாத்திட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சதுமே ஐ காட் மை பீரியட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் திருவிழா, பட் ஐ காட் மை பீரியட்ஸ். நேற்று நைட்டே ஒரு மாதிரி பயங்கர க்ரம்ஸ் இருந்தது, ஸ்டொமக் க்ரம்ஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் யூஷுவல் திங். இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்றதெல்லாம் யாரும் கேட்காதீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இட் இஸ் அ யூஷுவல் திங். எவ்ரிபடி ஷுட் நோஸ் அபவுட் திஸ். ஸோ அதனால் வந்துட்டு ஐ காட் மை பீரியட்ஸ். இப்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது. மார்னிங் இன்ட்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது. ஐ கால் மை அம்மா அண்ட் ஃபேமிலியிலேயுமே என்ன சொன்னாங்கன்னா, நீ பயங்கரமாக 10 days விரதம் எடுத்துகிட்ருக்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ வந்து அதுவும் மாரியம்மனுக்கு கணக்கு கிடையாது. நீ சும்மா வந்து கிளம்பி வா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அண்ட் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அம்மாவும் கன்வே த சேம் திங் டு மீ. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. யூஸ்வலாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. லாஸ்ட் மந்த்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து யூஸ்வலாகவே 26 days சைக்கிள், 26-27 days சைக்கிளில் வந்து ப்ராப்பராக என்னோட மென்சஸ் வந்து வந்துடும் எவ்ரி மந்த்ஸ். பட் லாஸ்ட் மந்த் வந்து இதே 27 தான் நாங்கள் சதுரகிரி போயிருந்தோம். 26 மார்னிங் கிளம்பியிருந்தோம். 26 நைட்டு வந்து ஸ்டே பண்ணி அன்றைக்கி தான் சிவன் ராத்திரி. 27 மார்னிங் தான் அங்கேருந்து கிளம்புறதா பிளான். பட் எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை மக்களே. நான் எதுவுமே பண்ணலை. நான் டேப்லெட்ஸ் போட மாட்டேன். பிகாஸ் நான் வந்து ஹீலிங் பர்சன். டேப்லெட்ஸ் போட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எதுவுமே பண்ணல. ஐ ஜஸ்ட் ப்ரே த லார்ட். நான் உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பார்த்து பண்ணு சிவா அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். நான் வரது இருக்கேன், உன்னை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீயே பார்த்து பண்ணு சிவா அப்படி சொல்லிட்டு நான் வந்து என்னோட லவ் சிவன் கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். எனக்கு வரவே இல்லை. March 1 தான் ஐ காட் மை பீரியட்ஸ். ஸோ ஆனால் இன்றைக்கி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் இது பண்ணவும் இல்லை. இந்த விரதம்ல இருக்கும். எப்படியும் 1ஆம் தேதிக்கு மேலே தான் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்துச்சு. நோ ப்ராப்ளம். அம்மன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா மகளே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க போல. சதுரகிரியில் இருக்கிற ஐயாவும் அப்படி தான். ஆனால் ஹில்லேரி போகிறதுக்கு நான் கஷ்டப்படுவேன் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணும். ஐம் ரியலி பிளெஸ்ட் வித் தட். ஸோ அதனால் நீங்கள் இந்த பீரியட்ஸ் பற்றி, பீரியட்ஸ் டைமில் கோவில் போகிறத பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நானும் வந்து கொஞ்ச நேரம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் கீழே போகிறேன். ப்ராப்ளி என்னோடய ஹஸ்பண்ட் எந்திரிச்சிருப்பாங்க. போயிட்டு ஐ டேக் சம் ஜீரோ வாட்டர் அண்ட் ஐ ஸ்டார்ட் மை ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் திருவிழாக்கு போகிற ஒவ்வொரு ப்ராசஸாக அவங்ககிட்ட வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போது பாய். அப்புறம் நான் கீழே வந்து என்னோடய ஒர்க் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீரியட்ஸ்னாலே நம்ம மைண்ட் செட் வந்து சேஞ்சிங்கில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோகமாகி அப்படியே வந்து பெட்டில் படுத்து உருண்டுட்டு இருந்தேன். மை ஹஸ்பண்ட் செட் எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு 3 o'clock போல் எந்திரிச்சு அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஹைவே. ஸோ நாங்கள் காதல் வளர்த்த இடம்னே சொல்லலாம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. பிகாஸ் இன்றைக்கி நைட்டு சிவாவுக்கு 8 மணிக்கு பெங்களூர் ட்ரெயின், என் ஃப்ரெண்டும் அவனும் போகிறதுனால அப்போ நாங்கள் ஏர்லியராகவே சாமி கும்பிட்டுட்டோம். அப்போ வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் வந்து இப்படி சுடி தான் போட்டிருந்தேன் ட்ரெடிஷ்னலாக. ஐ பிளான் ஃபார் சாரீ. ஸோ அதுக்கு அழகாக சாரீஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் மைண்ட் செட் இல்லை. மை மாம் செட் உனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ நீ அதை போட்டுக்கோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக சுடி போட்டு என் அம்மா கூட கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். ஐ லவ் மை மாம் மோஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியாக நாங்கள் வந்து இப்போது மாவிளக்கு வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பேசிக்காக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தீச்சட்டி இருக்கும் அண்ட் வந்து மாவிளக்கு வைக்கிறது தான் எல்லாரோட ப்ராசஸ்மே. நான் வந்து அங்க பிரதர்ஷனம்லாம் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நான், என் அம்மா, என் தம்பி எல்லாருமே. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாலியாக கொட்டடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஸ்டார்டிங். இப்போ நம்ம கொஞ்சம் ஊருக்குள்ளே போக போக இங்கே ஃபுல்லாக பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பஸ் எதுவுமே போகாது. ஸோ பரமக்குடி, ராமேஸ்வரம் போகிறவங்க எல்லாமே ஹைவேல தான் ஏறி போகணும். ஊருக்குள்ளே ஃபுல்லாக க்ளோஸ். ஸோ இன்னும் டைம் ஆக பாருங்கள். இப்போ வந்து ஈவினிங் டைமு. நான் கொஞ்சம் ஈவினிங் 6 o'clock 7 o'clock நாங்கள் 8 9 o'clock போல் திருப்பி அகெயின் ஒன்ஸ் சிவாவை ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து போவோம். அப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஏரியாவே தெரியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோயில் மக்களே. ஸோ வெளியில் பார்த்திங்களா அழகாக வந்து ஆர்ச்லாம் போட்டு இருக்குது. ஸோ நைட் டைமில் இந்த பிளேஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இவங்க வந்து
ரேணுகா தேவி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் தான். பட் இவங்களோட அவதாரமாக சம்திங் ஸோ அது சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரேணுகா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து மாவிளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பவி தான் க்யூட்டாக அந்த வீடியோ எடுத்து கொடுத்துருந்தா. ஸோ தேங்க்ஸ் டு பவி. ஸோ எங்களோட எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரெட் அவங்க பையன் சாய் தான் வந்து நெய் ஊற்றணும், விளக்கு பொருத்தணும், அந்த மாதிரிலாம் அம்மாவுக்கு எப்போவுமே சென்டிமெண்ட். ஸோ அதனால் வந்து அவங்களோட மூத்த பையனை தான் எல்லாமே பண்ண சொல்லியிருந்தாங்க. மோர் தென் மருமகன் அவங்க எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பையன் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து விளக்குலாம் பொருத்தி சாமிலாம் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் மாவிளக்கு யூஸ்வலாகவே வெல்லம்லேயும் பண்ணுவாங்க, ஜீனிலையும் பண்ணுவாங்க. ஜீனியில் பண்ணுறது தான் வந்து கெட்டு போகாது. இதில் வந்து பச்சரிசி ஜீனிலாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஜீனியில் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாது. கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாகவும் இருக்கும் வெல்லமை கம்பேர் பண்ணும்போது. அம்மா வந்து மாற்றி மாற்றி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நானும் என் தம்பியும் கொஞ்சம் சீன் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட குட்டி கேப்சர். பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ மாவிளக்கு வச்சு இலையில அப்படியே லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் மாவிளக்குலாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா சாமி ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் பயங்கரமாக சாமி ஆடிட்டு இருந்தான். ஸோ அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாவிளக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் கோயிலில் இருந்தோம். அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் அடுத்தடுத்து உட்காந்து மாவிளக்கு வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடணும். வீட்டுக்கு வந்து விளக்கு அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால எங்கள் அம்மா அப்சஸ்டு வித் ஃப்ரைடே. அதனால் விளக்கு போட்டுட்டு அப்படியே சிவாவும் என் ஃப்ரெண்டும் அப்படியே பறக்க வந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டாங்க. பஸ் எதுவுமே இல்லாததுனால ஃபைனலாக நாங்கள் தான் போய் அவங்கள ரிங் ரோடில் ட்ராப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ரிங் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அண்ணி வந்து பாண்டி கோயில் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அவங்க நைட்டு தான் ஜாயின் பண்ணாங்க. அண்ணி ஹேட் ஸ்கூல். ஸோ அதனால் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ரிங் ரோட்டில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்களா என்னோடய 3rd காஸ்டியூம் ஆஃப் த டே. ஸோ அதனால் வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் திருவிழா பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊரில் நைட்டு திருவிழா மக்களே. மாரியம்மன் கோயில் திருவிழானாலே ஒரு வைப்பு தான். இதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலோட திருவிழா இருக்கும். அதில் தேரோட்டம், திருக்கல்யாணம் அதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதுவுமே செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் வந்து அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். திருவிழாவுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராட்டனம்ஸ் தான். ஸோ பொதுவாகவே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது டில் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஒரே ஒரு ராட்னம் தான் இருக்கும். அதில் ஏறுறதுக்கே நான் அவ்வளோ பயப்படுவேன். சரியான பயந்தாங்கோலி. ஆனால் என் தம்பி எல்லாருமே ரொம்ப தைரியமாக ஏறி சுற்றுவாங்க. எங்கள் குட்டி ருத்ரா வந்து அவ்வளோ ஆட்டம் போடுவாங்க அந்த ராட்டினம்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருந்தது. இதெல்லாம் வந்து திருவிழாவா இல்லை வந்து எக்ஸிபிஷனான்ற மாதிரி அவ்வளோ ராட்டினம்ஸ் இருந்துச்சு. ஒரு ராட்டினத்துக்கு 100 ருபீஸ் மக்களே. ஸோ அதனால வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஒன் டே தானே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பயங்கர எக்ஸாஸ்டான டே இன்றைக்கி வந்துட்டு. அது போக ஐ காட் மை பெயின் அகெயின். ஸோ இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் மதுரை தான் கிளம்ப போகிறோம். நாளைக்கு ஒர்க் இருக்குது. ஸோ பாய் மக்களே.